ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாவ மன்னிப்பு திரைப்படம் 1961ஆம் ஆண்டு வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்கியிருந்தார். படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள், MR ராதா, V நாகையா, TS பாலையா, SV சுப்பையா, கொத்தமங்கலம் சுப்பு, தேவிகா, MV ராஜம்மா ஆகிய அற்புதமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர். மத நல்லிணக்கத்தை சொல்வதாக நினைத்து கொண்டு பீம்சிங் அவர்கள் பாவ மன்னிப்பு படத்தை எழுதியிருந்தார். அவருடைய புதிய தாபனத்தின் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்ற பௌத்தம் பிரகடனத்துடன் படம் தொடங்கியது. பாவ மன்னிப்பு அப்படின்ற படப்பெயர் கிறிஸ்தவ சமய வழக்கங்களில் ஒன்றை குறிக்கும். படத்தின் மகாவில்லன் MR ராதா அவர்கள் காமாட்சி மீனாட்சி அப்படின்னு பேசி பித்தலாட்டம் செய்யும் ஒரு கொலைகாரன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. படத்தில் அவன் இந்து மத பிரதிநிதி. ஜேம்ஸ் அப்படின்ற கிறிஸ்தவர் மிகவும் நல்லவர், ஊருக்கு உபகாரி. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணிக்கம் பிள்ளையின் குழந்தையை மேரி அப்படின்ற பெயரில் வளர்க்கிறார். ரஹீம் அப்படின்ற கதாநாயகனின் வளர்ப்பு தந்தையான இஸ்லாமியர். சேரியில் இருப்பவர்களுக்கு வைத்தியம் பார்க்கும் உத்தமர். பாவ மன்னிப்பில் இந்த வகையில் சமயங்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். ஒன்றுக்கொன்று எதிரான குணங்களை கொண்ட கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுக்கு முற்றிலும் தகுதியான நடிகர்கள், இனிமையான இசையமைப்பு, நல்ல பாடல்கள், உயிர் துடிப்புள்ள வசனம், எதிர்பாராமல் வந்து திடுக்கிட வைக்கும் காட்சிகள், உள்ளத்தை உருக்கும் உணர்ச்சிமயமான கட்டங்கள், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல படத்திற்கான அனைத்தும் புத்தா பிக்சர்ஸின் தயாரிப்பான பாவ மன்னிப்பு படத்தில் மிகவும் பொருத்தமாக அமைந்தது. பாவ மன்னிப்பு படத்தில் ரஹீமாக வரும் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகவும் உருக்கமாகவும் பல இடங்களில் இதயத்தை தொட்டு இயல்பாகவும் நடிச்சிருப்பார். ஆளவந்தானால் திராவகம் ஊற்றப்பட்ட போது அவர் அலறி துடித்த துடிப்பு, அதுக்கப்புறம் ஆளவந்தான் தான் தன் தந்தை அப்படின்னு அறிந்ததும் தன்னையே நொந்து கொண்டு ஏளனமாக சிரிக்கும் சிரிப்பு, பெற்ற தாயை சந்தித்ததும் உண்மையை அவளிடம் வெளியிட முடியாமல் அவர் திணறியது ஆகியவையெல்லாம் சேர்ந்து கொண்டு அவர் நடிகர் திலகம் என்பதை நிரூபித்திருக்கும். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் சாய வேட்டி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். TMS ஜமுனா ராணி மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. சாவித்ரி மற்றும் தேவிகா ரெண்டு ஹீரோயின்களும் தங்கள் காதலர்களை நினைக்கும் நிலையில் வெளிப்படும் ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் அத்தான் என்னத்தான் அப்படின்ற பாடல். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படின்னு ராமச்சந்திர கவிராயர் அப்படின்ற ஒரு கவிஞர் பாடிய வயிற்று பசியின் பாட்டின் சங்கத்தை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வெற்றி பாடல் தான் அத்தான் என்னத்தான், அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அப்படின்ற பாடல். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடலை அந்த பாடலிலிருந்து எடுத்தார், இந்த பாடலை அங்கிருந்து எடுத்தார் அப்படின்னு அன்றைய நாட்களில் பத்திரிகைகளில் எழுதியிருந்தாலும் எவ்வளவு அழகாக அந்த பாடலை முத்துச்சரமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்றதே பாராட்டுக்குரியது. கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில் மெல்லிசை மன்னரின் மெல்லிசையில் P. சுசிலா அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலை கவியரசர் அவர்கள் ஒவ்வொரு வரியிலையுமே தான் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. கையில் இணைத்தான், வளைத்தான், பிடித்தான், அணைத்தான் அப்படின்னு கவிஞரின் சரணங்களின் வரிகள் எல்லாமே அத்தானை தொட்டுத்தான் முடிகின்றன. பாவ மன்னிப்பு படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களுடைய கதாபாத்திரமும் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். வழக்கம் போல் காதல் காட்சிகளில் கனக்கச்சிதமாக நடிச்சிருப்பாரு. அப்பொழுது அவர் பாடும் காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்ற பாட்டும் படத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். பாட்டுக்கு ஏற்ப பூத்து குலுங்கும் பூச்செடிகளுக்கு இடையில் தங்கம் கதாபாத்திரம் அழகாக காட்சி தந்திருக்கும்.
அதே போன்று போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து அப்பாவையே விசாரிக்கும் காட்சிகள் படத்துல நன்றாக அமைஞ்சிருக்கும். பாவ மன்னிப்பு திரைப்படத்துல ரஹீம் கதாபாத்திரம் சைக்கிளை மிதித்தபடி ரம்யமான இயற்கை சூழல்ல மனித குலம் இப்படியெல்லாம் மாறிவிட்டது அப்படின்னு வருந்தி பாடி வரும் பாடல் தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்ற தத்துவ பாடல். பாரதி வைத்தியசாலை அப்படின்ற பெயர் பொறிக்கப்பட்ட கூடையுடன் கூடிய சைக்கிளை பரந்த வெளிகளுக்கு இடையே அழகே ஓட்டி வருவார். அப்போது அவர் சிந்தனை சிதறலாக ஒலிக்கிற பல்லவியின் முக்கிய வரி மனிதன் மாறிவிட்டான், அவன் மதத்தில் ஏறிவிட்டான் அப்படின்ற அற்புதமான வரிகள். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் ஒரு பாடலுடைய வரிகளுக்கு சென்சார் அதிகாரிகள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த வரி தவறு, அது என்ன மதங்களை படைத்தான் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு, அதை மாற்றி எழுதி தர சொல்லுங்கள், இல்லாவிட்டால் இந்த பாடலை அனுமதிக்க முடியாது அப்படின்னு கண்ணதாசனிடம் சொல்லியிருக்கிறாங்க. அது பாவ மன்னிப்பு படம் தயாராகி கொண்டிருந்த நேரம். அதற்கான பாடல்களை எழுதி கொண்டிருந்தாரு கண்ணதாசன். அப்போதுதான் இந்த சென்சார் பிரச்சனை எழுந்தது. சென்சார் கண்டித்து அனுப்பிய பாடலை கண்ணதாசன் அவர்கள் வாசித்து பார்த்தார். எதனை கண்டான், மதம் தன்னை படைத்தான். கண்ணதாசன் அவர்கள் சொன்னார், நான் சரியாகத்தானே எழுதியிருக்கிறேன். இல்லை, மதங்களை கடவுள் உருவாக்கினார், மனிதன் அல்ல. கண்ணதாசன் அவர்கள் சிரித்தார். கடவுள்கள் பெயரை சொல்லி மனிதர்கள் உருவாக்கியதுதானே அத்தனை மதங்களும், அதைத்தானே நான் எழுதியிருக்கிறேன். சென்சார் திகைத்தது. ஆனாலும் ஈகோ தடுத்தது. இல்லை இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது, மாற்றத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணதாசன் அவர்கள் தலையில் அடித்து கொண்டு எதனை கண்டான், பணம் தன்னை படைத்தான் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறாரு. படத்தில் சிவாஜி அவர்கள் இப்படிதான் பாடுவார். ஆனால் ஒரிஜினல் இசை தட்டில் மதம் தன்னை படைத்தான் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கிறது. சென்சார் கண்களில் மண்ணை தூவி பாவ மன்னிப்பு படப்பாடல்ல இந்த ஒரு வரியை மட்டும் மாற்றாமல் அப்படியே விட்டுவிட்டார் கண்ணதாசன். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஆகஸ்ட் 17, 1947 அன்று கல்கத்தாவின் வீதிகளில் வெடித்த வன்முறை 3 நாட்கள் தொடர்ந்து 4000 உயிர்களை காவு கொண்டது. நாட்டின் பிரிவினையின் போது பஞ்சாபிலையும் வங்காளத்திலையும் மொத்தம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த பின்னணியை கொண்ட நாஸ்திக் அப்படின்ற ஹிந்தி திரைப்படம் 1954ஆம் ஆண்டு கவிஞர் பிரதீப் அப்படின்றவர் தான் எழுதிய ஒரு பாடலை தன் குரலிலேயே பாடினார். பாகிஸ்தானின் உருவாக்கத்தால் ஊரையும் உடைமைகளையும் உறவினர்களையும் இழந்து ரயிலில் இந்தியாவை நோக்கி வரும் அகதிகளின் குரலாக ஒலித்தது அந்த பாடல். அந்த பாடலின் தாக்கம்தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை அப்படின்ற பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல். கலைஞர் கருணாநிதியிடம் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல் எது அப்படின்னு ஒரு பேட்டியில் கேட்டபொழுது இந்த பாடலை தான் கூறியிருந்தார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.